ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் என்ட்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சன்நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப் வந்து சன் நெட்வொர்க்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எதுக்காக அமௌண்ட் பே பண்ணோம், அது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போல் வீடியோஸ் பார்க்குற ஆப் இன்னும் நிறையா இருக்குது. அந்த ஆப்ஸ் உங்கள் டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள். அதில் ஹாட்ஸ்டார் அண்ட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டாக அதில் நம்ம பார்க்க போகிறது ஜியோ டிவி. இதில் ஆஃப்லைனில் பார்க்குற எந்த ஒரு விதமான ஆப்ஷனும் கிடையாது. ஆனால் ப்ரீவியஸ் வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம். சில சேனலை தவிர மற்ற எல்லா சேனலில் இருக்கிற வீடியோஸையும் பார்த்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் நம்ம அடுத்த 2 ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் $499 பர் இயர் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதில் எந்த விதமான தமிழ் டிவி ஷோஸ், டிவி சீரியல்ஸ் எதுவுமே அவைலபிளில் கிடையாது. பட் இருந்தாலும் சில தமிழ் மூவிஸ் மட்டும் அவைலபிளில் இருக்குது. ஏர்டெல் டிவிலையும் அது மாதிரி தான். எந்த ஒரு தமிழ் டிவி சீரியல்ஸ் எதுவுமே இல்லை. சில தமிழ் மூவிஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவைலபிள் பண்ணியிருக்காங்க. சில சேனல்ஸ்க்கு $249 பர் மந்த், சில சேனல்ஸ்க்கு $49 பர் மந்த்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ சன் நெக்ஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ சன் நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சன் நெட்வொர்க் சேனல்ஸ் அதிகமாக பார்க்குறேன். அதில் இருக்கிற சீரியல்ஸை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்ஸில் நிறையா சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்குறீங்களா, தமிழ் மூவிஸ், ஃப்யூச்சர் வீடியோஸ். சார் நீங்கள் லைவ் சேனல்ஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். இல்லைனா நிறையா சேனல்ஸ் இல்லை. டிவி ஆட்ஸில் 40+ சேனல்ஸ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவ்வளோ சேனல்ஸ் எதுவுமே இல்லை. சன் நெட்வொர்க் அதை தவிர எக்ஸ்ட்ரா 2 நியூஸ் சேனல்ஸ் தான் இருக்குது. இந்த டிவி ஷோஸ் பாருங்கள், இதை நீங்கள் வேணால் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதை தவிர காமெடிஸ் அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூவிஸ், டிவி ஷோ, மியூசிக் வீடியோஸ், காமெடி இன்னும் எதை வேணால் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த லைவ் டிவி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லைவ் ஷோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடும் சேனலில் அப்படியே பார்த்துக்கலாம். லோடிங் ஆனோடனே யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர உங்கள் ப்ரொஃபைல் இது வரைக்கும் பாருங்கள். ஆஃப்லைன் வீடியோஸ் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் ஆஃப்லைன் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதோ இந்த வீடியோஸ் ஏதாவது ஒரு மூவி நம்ம ஏதோ ஆஃப்லைன் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்தீங்கன்னா இதில் என்ன வேணுன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஹெச்டி வந்து 3.5 GB வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. இதே டிவி சீரியல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு எவ்வளோ எம்பிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுவும் அதே அவைலபிள் தான் கொடுத்துருக்காங்க. 300 MB இதுலேருந்து 3.5 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீரியல் பார்க்குறதுக்கு இவ்வளோ எம்பி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் அதுக்கு ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போகலாம், ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வைக்காமல். மூவி பார்க்குறதுக்கு வேணால் பெஸ்ட் ஃபார் ஆஃப்லைன். சீரியல் பார்க்குறதுக்கு ஆஃப்லைன் பெஸ்ட்டாக இருக்காது. இதோ நிறையா இருக்குது பாருங்கள். இன்னும் அதை தவிர சர்ச் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் மாற்றிக்கலாம். 4 லாங்குவேஜ் அவைலபிளில் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் நம்ம லாங்குவேஜ் தமிழ். இதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தெலுங்கு 4 லாங்குவேஜுமே செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன வருதுன்னு. டேக் டைம். இப்போ 4 லாங்குவேஜுக்கான மூவிஸ் எல்லாமே காட்டுது பாருங்கள். நமக்கு எது வேணுமோ பார்த்துக்கலாம். இன்றைக்கி 4 லாங்குவேஜுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் நான் தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தமிழ் வீடியோஸ் மட்டும் வந்துடுச்சு. நம்ம தமிழ் மூவிஸ், தமிழ் வீடியோஸ் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆஃப்லைன் வீடியோஸ் எங்கே சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டவுன்லோட்ஸ் இதில் தான் சேவ் ஆகும். அப்புறம் யூடியூப்பில் கொடுத்துருக்க ஆஃப்லைன் ஆஃபர்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம சைன் அவுட் பண்ணாலும் திரும்ப சைன்இன் பண்ணுறப்ப அதே ஃபோனில் சைன்இன் பண்ணால் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கல. நம்ம ஒன்ஸ் சைன் அவுட் பண்ணோன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. லாகின் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா இருக்கும். இதோட பிளான்ஸ் என்னென்ன இருக்குன்னா, பர் மந்த் ₹50 அண்ட் 3 months 130
அண்ட் பர் இயர் 418 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் 130 அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். அதனால் அது காமிக்குது பாருங்கள். கேன்சல் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. பட் கேன்சல் பண்ணால் மேபி அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுமான்னு தெரியல. இது வரைக்கும் தெரிஞ்சால் ரீஃபண்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். விஷ்மி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னடா